ஜனநாயகம் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். 2026 அதிரடி. தேவகவின் ரகசிய சர்வே முடிவுகள். விஜய்க்கு காத்திருக்கும் இமாலய வெற்றி. ஒரு விரிவான அலசல். தமிழக அரசியலில் இப்பொழுது ஹாட் டாபிக் எது தெரியுமா? அது தமிழக வெற்றி கழகத்தின் ரகசிய உட்கட்சி சர்வே முடிவுகள்தான். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் காலங்காலமாக தமிழகத்தை ஆண்டு வரும் திராவிட கோட்டைகளை ஒரு புதிய படை அசைத்து பார்க்க போகிறதா? விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு புதிய அரசியல் புரட்சி வெடிக்கப் போகிறதா? இதோ அந்த அதிரடி சர்வே முடிவுகளின் முழு விவரம். பொதுவாக ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்கு ஆதரவு கிடைப்பது வழக்கம். ஆனால் தேவகவின் இந்த உட்கட்சி சர்வே முடிவுகள் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையுமே அதிர வைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 35.11% வாக்குகள் பெற்று முதலிடம். திமுக கூட்டணி 27.67% வாக்குகளுடன் இரண்டாம் இடம். அதிமுக கூட்டணி 26.29% வாக்குகளுடன் மூன்றாம் இடம். அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் இரு பெரும் துருவங்களை பின்னுக்கு தள்ளி ஒரு ஆரம்ப கால கட்சி 35%க்கும் அதிகமான வாக்குகளை பெறும் என்று சொல்லப்படுவது சாத்தியமா? அல்லது இது தொண்டர்களை உற்சாகப்படுத்த எடுக்கப்பட்ட கண் துடைப்பா என்ற விவாதங்கள் ஒருபுறம் அனல் பறக்கின்றன. இந்த சர்வேயில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் ஆதரவுதான் தமிழகத்தின் வருங்காலத்தை தீர்மானிக்கும். இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் உறுதியாக விஜயின் பக்கம் இருப்பதாக தெரிகிறது. இன்று தமிழக அரசியலில் திமுக அண்ட் அதிமுக என்ற நிலை மாறி திமுக மற்றும் தேவக என்ற நேரடி போட்டி உருவாகிவிட்டதாக இந்த சர்வே கூறுகிறது. ஒரு சினிமா நட்சத்திரமாக மட்டும் பார்க்கப்பட்ட விஜய் இன்று ஒரு புதிய நம்பிக்கையாக கிராமப்புறங்களிலும் வேரூன்றி வருகிறார். நகர்ப்புறங்களில் மட்டுமே செல்வாக்கு இருக்கும் என்று பின்பத்தை உடைத்து தேவகவின் வாக்கு வங்கி கிராமங்களிலும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகிறது. லேண்ட் ஸ்டைல் விக்டரி எனப்படும் மாபெரும் வெற்றியை இலக்காக கொண்டுள்ளது. வரும் 2026 தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் 150க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் மாஸ்டர் பிளான். ஆனால் கள யதார்த்தம் என்ன? உட்கட்சி சர்வே முடிவுகள் எப்போதும் சாதகமாகவே இருக்கும். திமுக மற்றும் அதிமுகவின் வலுவான வாக்கு வங்கிகளையும் அவர்களின் பல சகாப்த கால தேர்தல் கட்டமைப்பையும் தேவக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? 35.11% என்பது தேர்தல் களத்தில் சாத்தியமா? வாக்குறுதிகள் வாக்குகளாகவும் மாறுமா? இளைஞர்கள் ஆதரவு கொடுத்தாலும் அவர்கள் தேர்தல் நாளில் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பார்களா என்பதுதான் முக்கியம். கூட்டணி பலம். தமிழகத்தில் கூட்டணி இன்றி வெல்வது கடினம். திமுக அதிமுகவுடன் வலுவான கூட்டணிகள் உள்ளன. தேவக தனித்து போட்டியிட்டால் இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை தக்க வைப்பது மிகப்பெரிய சவால். கட்டமைப்பு. கிராமங்கள் தோறும் கிளைகளை பலப்படுத்துவதில் மற்ற கட்சிகள் பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவை. அதை விஜய் அவர்களால் எப்படி முறியடிக்கப் போகிறார்? விஜயின் அரசியல் பயணம் வெறும் ஆரம்பமா அல்லது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அஸ்திவாரமா என்பதை 2026 மே மாதம் மக்கள் தீர்மானிப்பார்கள். உங்கள் கருத்து என்ன? விஜயால் 150 இடங்களை வெல்ல முடியுமா? கீழே கமெண்ட் செய்யுங்கள்.